உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாதான்னு சொல்லுங்க. இந்த ஆன்மானா என்னப்பா அப்படின்னு கேட்டா அது வேற யாரும் இல்ல, அது நாம தான். இரண்டாம் இறைவன் பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்ல போற அத்தனையுமே வழக்கம் போல போய் தான். அதோ பிரெயின்லெஸ் இதுக்கு முன்னாடி இந்த முதல் இறைவனோட கான்செப்ட் மொத்தத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுவாங்க. ரீபோஸ்ட்ங்கிற விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. அதாவது அமைதியா உட்காந்து கடந்து உள் செல்ல மனசுன்னு ஒன்று இருக்கு, அதுல நினைவுகள் வருது, எமோஷன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் கடந்து உள்ள போனோம்னா கான்சியஸ் இருக்கு, ஃபோக்கஸ் வருது. அதையும் கடந்து உள்ள போனோம்னா பின்னாடி இருக்கிற அப்சர்வரை நம்ம பார்க்கலாம். யாருன்னு கேட்டா நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இந்த சிக்ஸ்த் சென்ஸ், இந்த பிரெயின், இந்த மாதிரி டிவைஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. பயாலஜிக்கல் டிவைஸ் இருந்தால் தான் நம்மளை நாமளே சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன உருவம் இருக்குன்னு கேட்டா இது உருவம் மற்றதா இல்ல உருவம் மாறியா இல்ல உருவம் மாறிலியா அப்படின்னு கேட்டோம்னா இது பார்க்கும்போது 3 கேட்டகரியில இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா காமனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அடியும் இல்லாம முடியும் இல்லாம ஒரு ஜிஞ்சிரிக்கியா வச்சுப்போம். ஏன்னா நருட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஜிஞ்சிரிக்கினா என்னன்னா கடந்து உள்ள போனா குராமா இருக்கும், இது காவி கலர்ல இருக்கும். இப்படி ஒவ்வொரு படமும் சரி ஒவ்வொரு சீரிஸும் சரி எனக்கு அந்த காவி கலரும் கருப்பு சவப்பும் என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அக்காட்சுக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு சவப்பு போட்டுருப்பானுங்க. ஏன் கடந்து உள்ள போனா ஒன்னும் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப். இறைவன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நாமோ, இறைவன் 2 பொறுத்த வரைக்கும் பட்டை. நீ நிக்க வச்சு அடிச்சா நாமோ, நாங்க படுக்க போட்டு அடிச்சா பட்டை அப்படிங்கிற மாதிரி. பட் இதுல இருக்கிற பேசிக்கான விஷயம் என்னன்னா சைவம் வைணவ சண்டை ஏன் வந்துச்சுங்கிறதுக்கான காரணமே இதுதான். உள்ள கடந்து உள்ள போனா ஆன்மா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா பட்டை, இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது நாமம். சரி இந்த ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் அது வேற டைமென்ஷன்ல இருந்து வந்துச்சு. ஒருத்தன் கைலாயமா, ஒருத்தன் பரலோகம், ஜீசஸ் கிரைஸ்ட்ல ஃபாலோ பண்றவங்க பரலோகத்துல இருந்து வந்ததா சொல்லுவாங்க. அப்ப இந்த பட்ட போற கேட்டகரியில எங்க இருந்து வந்தாங்க கேட்டா வேற டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க. அதாவது இவங்க ஃபுல்லா வந்தேறீங்க. உடல் மேல் உயிர் வந்து ஏறுவது இயல்புங்கிற விதிப்படி கூடுல பாஞ்சிருக்காங்க. கூடு விட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்னன்னா மரணம், உடலை விட்டு உயிர் நீங்குவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி உயிர் நீங்குது. நான் அப்சர்வ் பண்ணி பார்த்த வரைக்கும் 1997க்கு முன்னாடி நான் இருந்ததாவே எனக்கு தடை இருந்ததாவே எனக்கு சாட்சி இல்ல. நானே என்னை பார்த்ததாவே எனக்கு தெரியல. திடீர்னு இப்படி ஒரு பிறவி, இதுல நான் பிறந்தேன், உள்ள நான் இருக்கேன்னு சென்ஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு டிவைஸ். ஏன் இதை சென்ஸ் பண்றேன், எதுக்கு இதை சென்ஸ் பண்றேன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம். அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 கேட்டகரி இருக்கு. என்னன்னா முதல்ல ஆரம்பத்துல இந்த அருள் எடுத்துட்டு போனவர் யாரு அப்படின்னு கேட்டா சிவன். அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனவர் யாரு அப்படின்னு கேட்டா முருகன். அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனவர் யாருன்னு கேட்டா வள்ளலாறு. அதுக்கு இடையில நிறைய பேர் இருக்கலாம். பட் பேசிக்கா இவங்க 3 பேர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எங்க போயிருக்காங்க அப்படின்னா இந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து வேற ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு ஹையர் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த நம்ம இருக்கிற இந்த ஸ்டேட் வந்து சிற்றறிவாளர்கள் ஸ்டேட், அது வந்து பேரறிவாளர்கள் ஸ்டேட். அருளை எடுத்த சோலுக்கும் அருளை எடுக்காத சோலுக்கும் வித்தியாசம் இதுதான். ஆன்மா இல்ல அதுக்கு பேர் அமிர்தம்னு கூட சொல்லுவாங்க, டீன்னு சொல்லுவாங்க சைனீஸ்ல. அதையும் பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். அதாவது எல்லாருமே அவ்வுலகத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா அருள் எடுக்க வந்திருக்கோம், திரும்ப அருள் எடுத்துட்டு போறோம். இவ்வளவுதான் நம்மளோட குறிக்கோளே. அதை விட்டுட்டு வேற எந்த கர்மத்தை எடுத்தாலும் அங்க உலகத்துக்கு போக முடியாதுங்கிறதா லாஜிக். சரி இந்த ஆன்மாவுக்கு ஜெண்டர் இருக்கான்னு கேட்டா இப்ப கூடு விட்டு கூடு பாஞ்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு பல உயிரினங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த இடத்துல இது ஆம்பளையாவும் பிறக்கும் பொம்பளையாவும் பிறக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இது ரெண்டுமே வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெனட்டிக்கலா XX XY XXX XXY ஒரு X ஒரு Yன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஜெனட்டிக்கலா வந்து இவ்வளவு ஜெண்டர் இருக்கு, சைக்காலஜிக்கலா ஜெண்டர்ஸ் இருக்கு. இதில் நம்ம யாரு அப்படின்னு கேட்டோம்னா ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆண்மைங்கிறது ஆம்பளத்தனத்தை குறிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆன்மா மேல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆண்மை. ஸோ பாசிபிளி சோலோட ப்ராப்பர்ட்டியில நான் இடையில வந்தவன், இடையிலேயே போயிருவேன். எனக்கு என்னென்ன இல்லைங்கிறத அடுத்தடுத்து செப்பரேஷன்ல சோல் செப்பரேஷன்ல நம்ம பார்க்க போறோம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பிவிட்டு